ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்தியன் கோஸ்ட் கார்ட்ல தான் வந்து உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் குடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து கல்வி தகுதினா, நீங்க வந்து ஏதோ ஒரு டிகிரி நீங்க முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான். பிஇ முடிச்சிருந்தாலும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஃப்ரெஷர்ஸ் இதுக்கு எலிஜிபிள். ஸோ இதுக்கு சேலரின்னு பொறுத்தவரைக்கும் ரூ. 56,100 வந்து பேசிக் பே வந்து இருக்கும். இது இல்லாம எக்கச்சக்கமான அலவன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். உங்க லைஃபே வந்து செட்டில்டு தான். பெர்மனன்ட் கவர்ன்மென்ட் ஜாப். ஸோ லாஸ்ட் டேட் வந்து பாருங்க உங்களுக்கு 6th மார்ச்க்குள்ளார நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இப்ப அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்களும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ இந்தியன் கோஸ்ட் கார்ட்ல தான் வந்து பாருங்க இந்த ரெக்ரூட்மெண்ட் குடுத்துருக்காங்க. ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் ஆல்ரெடி ஓப்பன் ஆயிடுச்சு. 19th பிப்ரவரி அன்னைக்கு உங்களுக்கு வந்து லிங்க் ஓப்பன் ஆயிருக்கு. க்ளோசிங் டேட் வந்து பாருங்க 6th மார்ச் வரைக்கும் இந்த வேலைக்கு வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஆன்லைன் மோட்ல மட்டும் தான் வந்து விண்ணப்பிக்க முடியும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா குரூப் ஏ நிலையான பதவிகள்ல வந்து குடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து பார்த்தோன்னா கெசட்டட் ஆஃபீசர் லெவல்ல உங்களுக்கான போஸ்டிங் வந்திருக்கு. ஸோ இதுக்கு அஃபிஷியல் வெப்சைட் லிங்க்குமே வந்து பாருங்க இங்கேயே குடுத்துட்டாங்க. இந்த வெப்சைட்ல போய் தான் நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ற மாரி இருக்கும். இந்தியன் சிட்டிசனா இருக்கிறவங்க எல்லாருமே இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள் தான். நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதுல வந்து 2 கேட்டகரியா போஸ்டிங் வந்திருக்கு. ஒண்ணு வந்து பார்த்தோன்னா ஜெனரல் டியூட்டி கேட்டகரி. இன்னொன்னு வந்து டெக்னிக்கல் கேட்டகரிக்கு வந்து போஸ்டிங் குடுத்துருக்காங்க. ஜெனரல் டியூட்டிக்கு வந்து பாருங்க ஏஜ் லிமிட் வந்து மினிமம் 21 இருக்கணும். மேக்ஸிமம் 25 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஏஜ் லிமிட் இல்லாம ஏஜ்ல இருந்து உங்களுக்கு ஒரு ரிலாக்சேஷனுமே இருக்கு. அது நான் உங்களுக்கு பின்னாடி காமிக்கிறேன். இதுல வந்து பாருங்க ஜெண்டர பொறுத்தவரைக்கும் மேல் கேண்டிடேட்ஸ் மட்டும் தான் இதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. மேல் மட்டும் தான் இதுக்கு நீங்க அப்ளை பண்ண முடியும். ஸோ குவாலிஃபிகேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து பாருங்க ஏதோ ஒரு டிகிரி நீங்க கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள். மினிமம் வந்து 60% நீங்க வந்து முடிச்சிருக்கணும் அந்த டிகிரி அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. இதுல முக்கியமா வந்து பார்த்தோன்னா 12th வந்து நீங்க வந்து மேத்ஸ் அண்ட் பிசிக்ஸ் வந்து ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படிச்சிருக்கணும். ஸோ அது கட்டாயமா வந்து குடுத்துருக்காங்க. அதே மாரி நீங்க டிப்ளமோ முடிச்சுட்டு நீங்க டிகிரி முடிச்சிருந்தாலும் சரி, ஸோ டிப்ளமோலயும் வந்து பார்த்தோன்னா நீங்க மேத்ஸ் அண்ட் பிசிக்ஸ் வந்து நீங்க படிச்சிருப்பீங்க. ஸோ அது வந்து கட்டாயமா குடுத்துருக்காங்க. அடுத்து டெக்னிக்கல் கேட்டகரிக்கு வந்து பாருங்க ஏஜ் லிமிட் வந்து 21லேருந்து 25 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். மேல் கேண்டிடேட்ஸ் மட்டும் தான் இதுக்கு எலிஜிபிள். இதுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து பாருங்க இன்ஜினியரிங் டிகிரி வந்து நீங்க பண்ணியிருக்கணும். அதுல வந்து பாருங்க என்ன குவாலிஃபிகேஷன்னா நேவல் ஆர்க்கிடெக்சர் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம். இல்ல மெக்கானிக்கல், இல்லன்னா மெரின், ஆட்டோமோட்டிவ், இல்லன்னா மெக்காட்ரானிக்ஸ், இண்டஸ்ட்ரியல் அண்ட் புரொடக்ஷன், மெட்டீரியாலஜி, இல்லன்னா டிசைன், இல்லன்னா ஏரோநாட்டிக்கல், ஏரோஸ்பேஸ் இந்த மாரி நீங்க முடிச்சிருந்தா எலிஜிபிள். இதுக்குமே வந்து பார்த்தோன்னா நீங்க வந்து 12th நீங்க முடிச்சுட்டீங்கன்னா 12th வந்து பார்த்தோன்னா நீங்க வந்து மேத்ஸ் அண்ட் பிசிக்ஸ் வந்து படிச்சிருக்கணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து பாருங்க உங்களுக்கு டெக்னிக்கல்ல வந்து எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட் குடுத்துருக்காங்க. இதுக்குமே நீங்க வந்து எலக்ட்ரிக்கலோ, இல்லன்னா எலக்ட்ரானிக்ஸோ, இல்லன்னா டெலிகம்யூனிகேஷன், இன்ஸ்ட்ருமென்டேஷன், இல்லன்னா இன்ஸ்ட்ருமென்டேஷன் அண்ட் கண்ட்ரோல், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், பவர் இன்ஜினியரிங், பவர் எலக்ட்ரானிக்ஸ் இந்த மாரி நீங்க முடிச்சிருந்தா எலிஜிபிள் அப்படிங்கிறத வந்து குடுத்துருக்காங்க. டிப்ளமோல வந்து பார்த்தோன்னா நீங்க மேத்ஸ் அண்ட் பிசிக்ஸ் வந்து படிச்சிருக்கணும். டிப்ளமோ முடிச்சுட்டு நீங்க இன்ஜினியரிங் பண்ணியிருந்தா, இதுல டிப்ளமோல வந்து கண்டிப்பா வந்து நீங்க மேத்ஸ் அண்ட் பிசிக்ஸ் வந்து படிச்சிருப்பீங்க. அப்படி இல்லன்னா நீங்க 12th முடிச்சுட்டு இன்ஜினியரிங் பண்ணியிருந்தாலும், 12th வந்து நீங்க மேத்ஸ் அண்ட் பிசிக்ஸ் வந்து நீங்க படிச்சுட்டு தான் நீங்க வந்து பார்த்தோன்னா இன்ஜினியரிங் படிச்சிருப்பீங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்க இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத வந்து குடுத்துருக்காங்க. ஸோ வேக்கன்சிய பொறுத்தவரைக்கும் பார்த்தோன்னா, மொத்தமா வந்து 70 வேக்கன்சி குடுத்துருக்காங்க. அந்த வேக்கன்சி எல்லாமே வந்து அந்தந்த கம்யூனிட்டி வைஸா வந்து பிரிச்சு குடுத்துருக்காங்க. இதுல ஜெனரல் டியூட்டிக்கு வந்து 50 வேக்கன்சி இருக்கு. டெக்னிக்கலுக்கு வந்து ஒரு 20 வேக்கன்சி வந்து குடுத்துருக்காங்க. அந்தந்த கம்யூனிட்டி வைஸா வேக்கன்சி இருக்கும். நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வேலைக்கான செலக்ஷன் மெத்தட பொறுத்தவரைக்கும் பார்த்தோன்னா, உங்களுக்கு ஒரு 5 ஸ்டேஜா வந்து செலக்ஷன் மெத்தட் வந்து உங்களுக்கு வந்து பண்றாங்க. அதுல வந்து ஸ்டேஜ் 1 வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு வந்து எக்ஸாம் வந்து இருக்கும். அந்த எக்ஸாம்க்கான பேட்டர்னுமே இங்க குடுத்துருக்காங்க. உங்களுக்கு 100 மார்க் வந்து இருக்கும். 2 ஹவர்ஸ் உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்கும் அப்படிங்கிறது குடுத்துருக்காங்க. இந்த மேட்ரிக்ஸ் படி தான் வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் வந்து பண்ணுவாங்க. அடுத்து வந்து ஸ்டேஜ் 2ல வந்து பார்த்தோன்னா, பிரிலிமினரி செலக்ஷன் போர்டுக்கான எக்ஸாம் வந்து நடக்கும். அது வந்து பார்த்தோன்னா, ஸோ கம்ப்யூட்டரைஸ்டு காக்னிட்டிவ் பேட்டரி டெஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. டிஸ்கஷன் டெஸ்ட்லாம் வந்து இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து பார்த்தோன்னா, ஸ்டேஜ் 2ல வந்து உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸ்டேஜ் 3 வந்து பார்த்தோன்னா, ஃபைனல் செலக்ஷன் போர்டு வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. அதுல வந்து பார்த்தோன்னா, குரூப் டாஸ்க், இன்டர்வியூ, அதுக்கப்புறம் சைக்காலஜிக்கல் டெஸ்ட் இந்த மாரிலாம் வந்து நடத்துவாங்க. அடுத்து வந்து ஸ்டேஜ் 4ல வந்து மெடிக்கல் வந்து இருக்கும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸ்டேஜ் 5 வந்து பார்த்தோன்னா, இண்டக்ஷன். இண்டக்ஷன்னா வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு வந்து ட்ரெய்னிங் பீரியட் வந்து இருக்கும். ட்ரெய்னிங் வந்து இருக்கும் அந்த டைம்ல அப்படிங்கிறத வந்து குடுத்துருக்காங்க ஸ்டேஜ் 5ல. ஸோ இதுல எப்படி நீங்க வந்து அப்ளை பண்ற மாரி இருக்கும்னா, இங்க வந்து ஆல்ரெடி நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த லிங்க்ல போய் தான் நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணணும். லாஸ்ட் டேட் வந்து பார்த்தோன்னா, 6th மார்ச்சுக்குள்ளார நீங்க வந்து ஆன்லைன்ல அப்ளை பண்ற மாரி இருக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து பார்த்தா உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து பாருங்க, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்க வந்து ஸ்கேன் பண்ணி நீங்க அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து இங்க தெளிவா குடுத்துருக்காங்க. எக்ஸாமினேஷன் ஃபீஸுமே வந்து இதுல நீங்க பே பண்ற மாரி இருக்கும். அது வந்து எஸ்சி, எஸ்டிக்கு வந்து ஃபீஸ் கிடையாது. இவங்கள தவிர்த்து மீதி இருக்கிறவங்களுக்கு மட்டும் ரூ. 300 வந்து நீங்க ஃபீஸ் பே பண்ணுவீங்க. அது வந்து ஆன்லைன் மோட்லயே இதுக்கான ஃபீஸுமே வந்து நீங்க வந்து பே பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத வந்து குடுத்துருக்காங்க. ஸோ ஃபைனலா வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு வந்து இதுல வந்து பாருங்க டென்டேட்டிவா ஷெட்யூலுமே குடுத்துருக்காங்க. எக்ஸாம் வந்து உங்களுக்கு ஸ்டேஜ் 1 எப்ப நடக்கும், ஸ்டேஜ் 2 எப்ப நடக்குங்கிறத டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு டென்டேட்டிவா வந்து இதுல வந்து டேட்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்க கரெக்ட்டா வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாரி வந்து பாருங்க, இங்க வந்து உங்களுக்கு வந்து மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அதுல வந்து ஹைட் வந்து பார்த்தோன்னா 157 சென்டிமீட்டர் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. அதுக்கேத்த மாரி ஹைட்டுமே வந்து இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து செஸ்ட்ல இருந்து, ஹியரிங்ல இருந்து, ஐ சைட், அதுக்கப்புறம் வந்து பாருங்க டாட்டூஸ் இதெல்லாம் வந்து பார்ப்பாங்க.
இதெல்லாம் வந்து கம்பல்சரியா வந்து மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ்ல வந்து நீங்க செக் பண்ணிக்கோங்க. டேட்டூஸ்லாம் வந்து பார்த்தோன்னா, நாட் பெர்மிட்டட் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. அதெல்லாம் நீங்க வந்து கரெக்ட்டா வந்து இதில நீங்க செக் பண்ணி பார்த்துக்கணும். ஸோ இதில ட்ரெய்னிங் பீரியடுமே வந்து இருக்கு. 44 வீக்ஸ் வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கான ட்ரெய்னிங்குமே வந்து இருக்கும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. சேலரிய பொறுத்தவரைக்கும் பார்த்தோன்னா, உங்களுக்கு வேற லெவல்ல சேலரி குடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தோன்னா, இனிஷியலா உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு ரூ. 56,100 வந்து பேசிக் பே வந்து வரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு புரமோஷன் எல்லாம் சேர்த்து வந்து பாருங்க, உங்களுக்கு வந்து ஃபைனலா நீங்க வந்து பாருங்க, டைரக்டர் ஜெனரலா நீங்க ஆகும்போது 2,15,00,000 உங்களுக்கான சேலரி வந்து வரும். இதில அந்த பேசிக் பே வந்து 56,100 சொன்னேன் பார்த்தீங்களா, அது இல்லாம உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் வந்து தருவோம் அப்படிங்கிறத வந்து பாருங்க, இந்த இடத்துல குடுத்துருக்காங்க பாருங்க. லீவ்ல இருந்து, ஸோ கேன்டீன் ஃபெசிலிட்டில இருந்து, இன்சூரன்ஸ் கவர்ல இருந்து, மெடிக்கல் கவர் இந்த மாரி வந்து எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். உங்க கைக்கு வந்து பார்த்தோன்னா, இனிஷியலா வந்து ஃபர்ஸ்ட் மந்த்தே 80,000க்கு மேல தான் சேலரியே வந்து இருக்கும். ஒரு லைஃப் செட்டில்டு வேலைவாய்ப்பு தான், மிஸ் பண்ணிறாதீங்க. 6த் மார்ச்சுக்குள்ளார நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.